துடியலூர் மணியன்குளம் காளியம்மாள் அறக்கட்டளை சார்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பயனாளிகளுக்கு மருத்துவம், கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதனை அறக்கட்டளையின் தலைவர் சிரவை ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் வழங்கி வருகின்றார்கள். உடன் அறக்கட்டளையின் செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் செயலாற்றி வருகின்றார்கள். இம்மாதம் மருத்துவ உதவித்தொகையாக ரூபாய் 80,000 கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 12,000 பேரூர் மருத்துவமனை அறக்கட்டளைக்கு ஒவ்வொரு மாதமும் தலா 25,000 வழங்கப்பட்டு வருகிறது. ஆக 1,17,000 ரூபாய் மாதம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சரவணம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் பணியாற்றும் 2 ஆசிரியர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 வீதம் 15,000 வழங்கப்படுகிறது. இதுவரை ரூபாய் 3,60,000 வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதம் மூலம் ரூபாய் 8,000 வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று திரு ராமானந்த அடிகளார் உயர்நிலைப் பள்ளியிலுக்கும் 2 ஆசிரியர் பெருமக்களுக்கு மாதம் ரூபாய் 12,000 வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. உதவித்தொகை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் குருமகா சன்னிதானங்களிடம் ஆசி பெற்று நன்றி தெரிவித்து சென்றனர். இவ்வாறாக தொடர்ந்து இந்நிகழ்வானது ஒவ்வொரு மாதமும் நடந்து வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதனை அடுத்து குருமகா சன்னிதானங்கள் இந்நிகழ்வில் ஆசியுரை வழங்கினார்கள். அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளையும் சிரவையாதீனத்தினுடைய குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுஜனுடைய குருவருளையும் நீல நினைந்து வாழ்த்துகின்றேன். துடியலூர் மணியன்குளம் காளியம்மாள் அறக்கட்டளை என்பது துடியலூரைச் சேர்ந்த மறைந்த தெய்வத்திரு குமாரசாமி கவுண்டரார் 2012ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளாக கல்வி மற்றும் மருத்துவ உதவியாக ஒரு 4,000க்கும் மேற்பட்டவர்கள் அதனால் பயனடைந்திருக்கின்றார்கள். இதுவரை கல்வி மற்றும் மருத்துவமாக ஒரு 4 கோடிக்கு மேல் அந்த அறக்கட்டளையின் மூலமாக பொருளாக பணமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அறக்கட்டளையுடைய தலைவராக நாமும் அதனுடைய செயலராக நம்முடைய சண்முகம் அவர்களும் பொருளாளராக ஐயா அவர்களும் இருந்ததை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்ற அரங்காவலர்கள் இதில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் இதுபோல் பயனாளிகளுக்கு சுமார் 25 பேருக்கு கடந்த 4 மாதமாக, அதற்கு முன்பு மாதம் 100 பேருக்கு 3 லட்சம் ரூபாய் வீதமாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலமாக பலர் பயனடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம், அவர் எழுதி வைத்தவருடைய நோக்கம் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தோற்றுவித்தார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் பயனாளிகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அவருடைய நல்ல நோக்கம், அவருடைய மறைவிற்கு பின்பு அவருடைய அந்த வருவாய் ஒரு சமுதாயத்திலே நல்ல பயனுடையதாக செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர்கள் தோற்றுவித்திருக்கின்றார்கள். நம்முடைய குமாரசாமி கவுண்டர் அவர்கள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த அறக்கட்டளையானது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு மாதமும் ஒரு 25 பேருக்கு மருத்துவ கல்வி உதவித்தொகை, அதுபோல் பேரூர் அடிகளாருடைய மருத்துவமனைக்கு மாதந்தோறும் 25,000 ரூபாய் நன்கொடை, அதுபோல் ஒவ்வொரு சிறப்பு நாட்களிலே பல்வேறு அமைப்புகளுக்கு சிறப்பாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரமங்களுக்கு, முதியோர் இல்லம், குழந்தைகளுடைய அனாதை இல்லங்களுக்கு நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. அதுபோல் நலிந்த திருக்கோயில்களுக்கு நிதியுதவி கொடுக்கப்பட்டு வருவது உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் மூலமாக நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், குறிப்பாக கல்லூரியிலே படிக்கின்ற பள்ளி குழந்தைகளுக்கு இல்லை, கல்லூரியிலே படிக்கின்ற குழந்தைகள், மாணாக்கர்கள், இதுபோல் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்து அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தால் அவர்களை தெரியப்படுத்தினால் இந்த அறக்கட்டளையின் மூலமாக இந்த நிதியுதவி கொடுக்கப்படும் என்று சொல்லி இதில் வந்திருக்கின்றவர்கள், இதில் பிணிப்பட்டிருப்பவர்கள், நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளால் விரைவிலே நலம் பெற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் சிந்திக்கின்றோம். கல்வி உதவித்தொகை பெறுகின்ற மாணாக்கர்கள் கல்வியில் மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றோம்.